சேனல் 5 பக்தி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை இருக்கக்கூடிய நாள். முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியமாக இன்றைய தினத்தில் நாம் செய்யணும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நாளில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறதுங்கிற ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம் பார்த்துடலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை திதி, பூசம் நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய அருமையான நாள். இன்றைய தினத்தில் ராகு காலம் மாலை 5:03 தொடங்கி 6:37 வரையிலும் இருக்கு. யமகண்டம் மதியம் 12:22 தொடங்கி 1:56 வரையிலும் இருக்கு. இன்றைய நாளில் சுபஹோரைகள்னு சொல்லக்கூடிய நல்ல நேரங்கள் காலை 6:10 முதல் 7:10 வரையிலும், மதியம் 12:22 தொடங்கி 2:10 வரையிலும், மாலை 6:10 முதல் இரவு 9:10 வரையிலும் சுபஹோரைகள் இன்றைய தினத்தில் இருக்கு. இனி 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் வேலையில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கான வசதிகள் குறைக்கப்படலாம். குறுகிய நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்களை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒர்க்லோட் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட சற்று குறைவாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுக்காகவா நான் இவ்வளோ வியாபாரத்தில் உழைப்ப போட்டேன் அப்படின்னுலாம் சில நேரத்தில் சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் இந்த தினத்தில் செயல்படுங்க. புதிய முயற்சிகள் எடுப்பது, புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறது, முயற்சி செய்து பார்ப்பது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் சற்று நீங்கள் இன்றைய தினத்தை விட்டுட்டு வேறொரு நாளில் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். இருக்கின்ற இடத்திலேயே எப்படி உயர்வை பெறுவது, செய்கின்ற வேலையிலேயே எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவது அப்படிங்கிறத மாத்திரம் செயல்பட்டு சிந்தித்தீங்கனாலே அற்புதமான நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கு. மகிழ்ச்சியான நாள். விருப்பங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் பாராட்டுக்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுகூலமாக நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக செய்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை பெற்று மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. தந்தையினால் நன்மைகள் உண்டாகும். தந்தையின் ஆலோசனை நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைவது அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க. அந்த புதிய முயற்சிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் சற்று நிதானமாக செயல்படுங்க. குறிப்பாக பண விஷயத்துல மிக மிக கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயம், அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க தானே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாலும் சரி, தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி பணம் நீங்க வாங்கினாலும் சரி, பின்னாடி அதன் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் கவனமாக இருங்க. அதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனை இன்றைய தினத்துல தீர்வதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களையும், இந்த வெட்டி பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் குறைத்து கொண்டீங்க அப்படின்னாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். தெய்வ வழிபாட்டை அதிகரித்து கொண்டீங்கன்னா அது மிகவும் உறுதுணையாக உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கு. மனதில் தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான ஒரு மனநிலைமையில இருப்பீங்க. முடிவெடுக்கிறது, நிறைய புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கு. புதுசாக நிறைய மனிதர்களை சந்திப்பீங்க. அவர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. மனதில் நிறைய விஷயங்களை பற்றின இந்த கண்ணோட்டமே மாறக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபமும், எதிர்பாராத விதத்திலேருந்து பண வரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உண்டு. வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் வேலை செய்கிற இடத்துல ஆதரவு நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கு. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் எதிலும் சற்று நிதானமாக இருங்க.
குறிப்பாக செலவு செய்யும் விதத்துல இன்றைய தினம் ரொம்ப கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. கடன் வாங்கியாவது இந்த விஷயத்தை நான் செய்யதான் செய்வேன் அப்படின்னுலாம் இல்லாம இன்றைய தினம் கையில் இருப்பதை வச்சு எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிற மாதிரி சிந்தித்தீங்க அப்படின்னாலே அற்புதமான நாளாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அவ்வப்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்க கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல ஏற்படலாம். அதனால அவர்களிடத்துல கொஞ்சம் கவனமாக அவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்து இன்றைய தினம் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கொஞ்சம் இன்னைக்கு பிரயாணம் அதிகரிக்கலாம், அலக்கழிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். நினைத்ததை முடித்து கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய ஆசைகள் இன்றைய தினம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளா மனசுல பூட்டி பூட்டி வைத்த விஷயங்களெல்லாம் இன்றைய தினம் வெளிப்படுத்துவீங்க. பேசுறதுக்கே தயக்கப்பட்ட நீங்க இன்றைய தினம் உங்களுடைய ஆசைகளை வெளிக்காட்டுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான சூழல் இருந்தாதான் நடக்கும், சாதகமான சூழல் இருந்தாதான் நடக்கும். அந்த மாதிரியான சூழல் இல்லத்திலையும் வேலை செய்கிற இடத்திலையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட போகுது. கேட்ட இடத்திலேருந்து உதவிகள் கிடைக்கிறது. இல்லை பிஸ்னஸை டெவலப் பண்ணோன்னு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் சாங்ஷன் ஆகிறது. இதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நடைபெற்று உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு. இல்லை வேலை மாற்றிக்கொள்ளணும், என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை நான் பார்க்கல அப்படின்னு நினைத்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள்லாம் கிடைத்து அதன் மூலமாக நல்ல மாறுதல்கள் இன்றைய தினம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான நாளாக இருக்கும். வேலையில உங்களுக்கு ஒரு நிதானமும் நிம்மதியான சூழலும் இன்றைய தினம் கிடைக்க போகுது. ஒரு பஸ்ஸை பிடிச்சி நான் வேலைக்கு போகிறதுக்குள்ளே போகிறோம் ஆகுது அப்படின்னலாம் புலம்பிட்டு இருந்ததெல்லாம் மாறி இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து வேலையெல்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மனதுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இதெல்லாமும் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து மனமகிழ்ச்சி அடைவது, இல்லை அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து அதன் மூலமாக ஒரு திருப்தி அடைவது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக தொழிலெடுத்து நடத்தக்கூடியவர்களுக்கு அதில் நல்ல ஒரு முயற்சியினால் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல லாபமும் பெறக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள் சற்று அலைச்சல் நிறைந்த நாளாக தான் இந்த நாள் இருக்கு. எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் ரொம்ப எஃபர்ட் போடணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து வேலைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்கள் வேலையை தாண்டி மற்றவங்களோட வேலையும் சேர்த்து என்னை செய்ய சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர்லோடடாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இன்றைய தினம் செயல்படுங்க. மனதில் ஒரு சோர்வு, ஒரு நிதானம் இல்லாத தன்மை இருக்கும். அதனால் மனக்கட்டுப்பாடும் இன்றைய தினத்தில் மிக மிக அவசியம். தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வரதும் உங்களுக்கு எப்போதும் நன்மையை உண்டாக்கும். பெரியவர்களிடத்துல தாய் தந்தையரிடத்துல கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுங்க. அவர்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்துல மிகவும் அவசியமாக இருக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கு. பொறுமையும் நிதானமும் சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு மிக மிக தேவையான ஒன்று. ஏன்னா நம்ம தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நாமவே சென்று மாட்டிக்கொள்வோம். அதுதான் சந்திராஷ்டம நாளுடைய சிறப்பு அம்சமே. அதனால தனுசு ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு புதிய முயற்சிகள் செய்யாதீங்க. அன்றாட காரியங்களையும் அதையும் ரொம்ப கவனத்தோடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அலைச்சல்கள் சற்று அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாம இன்றைய தினத்தில் நீங்க கொஞ்சம் உங்களுடைய வேலைகளை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும். தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. தாயிடத்துல சில மனக்கசப்புகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வீட்டில் தேவையில்லாத கொஞ்சம் ரிப்பேர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் பார்க்கலாம். அதனால கொஞ்சம் எரிச்சல் வரலாம். இப்போதானே ரிப்பேர் பண்ண, இது திரும்ப உடனே ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அதனால இன்றைய தினம் மனதில் அமைதியை வைத்து கொள்ள வேண்டியது தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று. குலதெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு துணை புரியும். மகர ராசி என்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். லாபம் நிறைந்த நாள். நீங்க ஒரு வியாபாரம் செய்றீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிக லாபம். வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல பாராட்டுக்கள் நிறைந்த நாளாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும்.
நம்மக்கிட்ட திறமை இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா? இன்றைய தினம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உண்டு. இன்றைய தினத்தில் திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியாக பேசி பழகுவீங்க இருவருமே. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் எல்லாம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையலாம். தசாபுக்தி காலங்கள் சாதகமாக இருந்தது அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் நன்மைகள் இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உண்டு. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை நல்ல அதிகமாக இருக்கும். அதுவே உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும். போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் சவால்களை எல்லாம் அசால்ட்டாக ஜெயிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவமும் தன்னம்பிக்கையும் இன்றைய தினம் நிறைந்து காணப்படுது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். கடன் வாங்குவது அப்படிங்கிறத சற்று இன்றைய தினத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மீனராசி அன்பர்கள் எதையும் நிதானமாக நீங்கள் செயல்படுங்க. உங்களுடைய ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுக்காம கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகம் நேரம் செலவழிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம். பூர்வீகத்தில் தொழில் எடுத்து நடத்துறீங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடை அதிகம் மேற்கொள்ளுங்க. ஒரு சின்ன விஷயம் தொடங்குறீங்க செய்றீங்கன்னாலும் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மனதில் ஏதோ இனம் புரியாத ஒரு கவலை அவ்வப்போது வந்து போகும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் இன்றைய தினத்தில் செயல்பட்டீங்கனாலே அதிக நன்மை உண்டாகும். இது வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமையுதுன்ற பொதுவான ராசி பலனை பார்த்தீங்க. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.